ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இங்க யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டேன்றதால எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட சேனலுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். சின்னவங்க காலையில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க இன்னைக்கு. அவங்க வந்த பிறகு தான் பொங்கல் கும்பிடலான் இருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிக்கலான்னு. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சுட்டு அந்த பூ தான். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்து தண்ணியில் போட்டு இப்போ வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பண்ணிடலான்னு. ஏன்னா நேரம் வந்து நல்லா இல்லை இப்போது. பொங்கலுக்கு வைக்க வேண்டிய நேரம் வந்து 7 o'clock வைக்கணுன்னாங்க. ஆனால் சின்னவங்க வந்த பிறகு தானே வைக்கிறதா பிளானு. அதால் ஃபஸ்ட்டு சாம்பார், வடை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அவங்க வரும்போது கரெக்டாக நம்ம பொங்கல் வச்சிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்தியன் ஸ்டோரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. மஞ்சள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து யூசுவலாகவே இங்கே எப்போதுமே மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியோடு கிடைக்காது. மஞ்சள் வந்து இந்த பச்சை மஞ்சள் இப்படி கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. நான் அதை தான் வாங்கிட்டு வந்து எப்போதுமே பொங்கப்பானைக்கு கட்டிட்டு பண்ணுறது. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மஞ்சள் ஒரு பேக் வாங்கிட்டு வந்து அதில் நூலில் கட்டி, மஞ்சள் நூலில் கட்டி வச்சுட்டேங்க நான். இப்படி தான் வந்து நான் பண்ணுறது. அதுக்கப்புறம் கரும்பு பார்த்தேன், சுத்தமாக இல்லை. ஒரே ஒரு வெள்ளை கரும்பு வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. அதை போய் வாங்கிட்டு போனாங்க. நான் இல்லை வேணான்ட்டேன். அம்மா வெண்பொங்கலும் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் எப்போதுமே சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணி விட்டுருது. இந்த வருஷம் அம்மா இல்லை நீ பண்ணணுன்னாங்க. அதால் நானும் பண்ணுறேங்க வெண்பொங்கலும். வெண்பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அரிசி தான் போட்டு பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி ஒரு 2 வாட்டி கழுவிட்ட அரிசியை 3வது தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பாலோடு ஆட் பண்ணி சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான். ஏன்னா அவங்க வந்து வரேன்னு சொல்லி மெசேஜ் போட்டுட்டாங்க எங்கள் பொண்ணை. அதால் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வரத்துக்கும் பொங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே சாரீ எல்லாம் கட்டலைங்க. ஒரு சுடிதார் போட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது பொங்கல் பொங்குறதுக்குள்ளே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் நான். பெரியவங்க வீட்டில் தான் இருக்காங்க. காலேஜ் வந்து 19ஆம் தேதி தான் அவங்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அப்பாவும் பொண்ணும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில். பொங்கலும் கரெக்டாக பொங்க வந்துருச்சு. அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணும் வந்துட்டாங்க. அவங்க போனவங்களும் வந்துட்டாங்க. என்கிட்ட மைக் வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த சுடிதாரில் மாட்டியிருந்தேன் பாருங்கள், அங்கேருந்து எடுக்கவே இல்லை. அதெல்லாம் பொங்கலோ சொல்கிறது வந்து கேட்கவே இல்லை எனக்கு இங்கே. பட் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல் வந்து ரொம்ப சீக்கிரம் பொங்கி வந்துருச்சு. நானே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன், பொங்கல் பொங்கி வரத்துக்குள்ளே சின்னவங்க வந்துடுவாங்களான்னு. ஏன்னா இவங்க டென்டிஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் எல்லாருமே இருந்து சாமி கும்பிட்டுது. மெயினாக அதுக்கு தான் நான் இன்னைக்கு லீவ் போட்டதே. இல்லைன்னா நான் லீவ் போட்டிருக்க மாட்டேன். சின்னவங்க பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் சீக்கிரமாக வந்துடுவாங்க. சரி நல்லா ரிலாக்ஸாக சாமி கும்பிடலாம் ஃபேமிலியோடன்னு சொல்லிட்டேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீங்க. இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இப்போ இதே சாரீ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. நான் அப்போ வாங்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வாங்கினேன் நான். இது வந்து கத்வால் சாரின்னு வாங்க. ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட டைலர் ரொம்ப நல்லா தைச்சி கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த சாரியில். சின்னவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலுமே அக்கா இருக்காங்க இல்லையா, 2 பேரும் நல்லா கத்தி பேசிப்பாங்க, அரட்டை அடிச்சுப்பாங்க. அதுவும் கிச்சனாண்ட நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயே பெரியவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து இந்த சண்டே எடுத்துகிட்டு போய் என்னை விட்டுருங்கன்னு. ஆனால் நான் இல்லை, சண்டே வேணாம், மண்டே போகலாம். ஏன்னா மண்டே வந்து லாங் வீக்கெண்ட் வருது, அன்னைக்கு போகலாம், லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு. இல்லை நான் சண்டே போனோன்னா எப்போதுமே அப்பாங்க வந்து பொண்ணுங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் சண்டே போகணுன்றாங்களே, சண்டேவே எடுத்துகிட்டு போய் விட்டுடலான்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். இதை பேசிக்கிட்டே வந்து சாம்பாரும் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வடை மட்டும் போடணும். நான் போட்டு தான் வடை போடலான் இருக்கேன் நான். இது வந்து என்னன்னா காட்டன் இல்லாததால வலிக்கு போகுது. அதனால தான் சரி முன்னாடி எடுத்து கட்டலான்னு பார்க்குறேன். என்னடானா முன்னாடியே வந்து இதாக மாட்டேங்குது, வலிக்குது. அதான் இப்போ வடை போட்டுட்டு சாமிக்கிட்ட விளக்கேற்றிடுவேன்.
பொங்கல் டைம்ல எப்போதுமே நாங்க இந்தியால இருப்போங்க. இந்த ஜனவரி இல்லன்னா பிப்ரவரி மாசத்துல நான் இந்தியா போயிடுவேன் நானு ஒரு 15 டேஸ்க்கு. பசங்க குட்டியா இருக்கும்போது, இப்பல்லாம் இல்ல. ஆ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல அது நல்லா பண்ணுவாங்க. மாடியில எடுத்துட்டு போய் பொங்கல் வைப்பாங்க. பசங்க அந்த போகி டைம்ல எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறது, அந்த போகி அந்த நெருப்பெல்லாம் சுத்தி வர்றதெல்லாம் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்காங்க. இங்க வந்த பிறகு என்னன்னா, எப்போதுமே வந்து பொங்கல் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்துரும் சில நேரத்துல. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இங்க ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும். ஸ்னோ ஸ்டார்ம் அது மாரி இருந்ததுன்னா லீவ் விட்டுருவாங்க. போன வருஷம்லாம் அப்படிதான் இருந்தது. அதால வீட்ல தான் இருந்து எல்லா 4 பேரும் வந்து பண்ணோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னோஃபால் எதுவுமே கிடையாது. அதால எல்லாரும் ஆஃபீஸ் போணும், ஸ்கூலுக்கு போகணும். லக்கிலி என்ன மீட்டிங் காலையில ஸ்டார்ட் ஆனதால ஆஃபீஸ் முடியல. மத்தியானத்துக்கு மேல தான் ஆஃபீஸ் போவேன்னாரு. அதுக்குள்ள நான் சாமி கும்பிட்டுடணும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப சாமி மட்டும் தான் கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு உங்கள வந்து நான் பார்க்குறேன். சின்னவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோனே பொங்கல் சாப்பிடுறியான்னு கேட்டா, இல்ல எனக்கு ரைஸ் எதுவுமே வேண்டாம். நீ எப்ப பாத்தா டெய்லி ரைஸே குடுத்துட்டுருக்க. அதெல்லாம் எனக்கு ரைஸ் வேணான்னுட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். இப்ப வந்து என்னன்னா, இது கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப பிடிக்கும். பாயாசம் ரொம்ப பிடிக்கும். எல்லா பாயாசமும் வந்து பிடிக்கும். ஆனா, அதுல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயாசம். மெயினா என்னன்னா, அதுல வந்து எந்த நட்ஸும் போடக்கூடாது, ட்ரை கிரேப்ஸும் போடக்கூடாது. அதாலயும் நான் இன்னைக்கு சா சாமிக்கு வந்து பாயாசம் பண்ணேன். ஆனா, ஏதோ ஞாபகத்துல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா, முந்திரி, திராட்சை எதுவுமே போடல. சாமிகிட்டயே அப்படியே வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். அதான் இப்ப போய் சொன்னேன் நானு. "உனக்கு பிடிச்ச பாயாசம் பண்ணியிருக்கேன், சாப்பிடுறியான்னு?" கேட்டதுக்கு ஓகேன்ட்டா. தூங்குறவங்க ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போய் தூங்குனாங்க. பாயாசம் சொன்னோனே வேணான்ட்டாங்க. நான் போய் தூங்குறேன்னாங்க. ஆனா நான் தான் சொன்னேன், "இல்ல நான் முந்திரி, திராட்சை எதுவுமே ஆட் பண்ணல. பிளெயினா தான் இருக்குன்னேன்." ஓகே எடுத்துட்டு வாங்கன்னாங்க. நான் வந்து முந்திரி, திராட்சை வறுத்து வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னா, பொங்கல்ல போட்டுட்டேன் நானு. இப்போ வந்து எனக்கு நான் சாப்பாடு போட்டுக்கலாம்னு இருக்கேன். அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு எனக்கு. பொங்கல் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இனிப்பு பொங்கல் அதாவது ஸ்வீட் பொங்கல் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். வெண்பொங்கல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வடை அவ்வளோதான். சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமான்லாம் இருக்குது. சாமான்லாம் விளக்கணும். ரைஸ் அப்படியே இருக்குது. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி டிஷ் வாஷரும் போட்டாச்சுங்க. காஃபி காலையிலேயே அவருக்கு கொடுக்கல. காலையில் டிகாஷன் போட்டேன். அதுக்கப்புறம் அவரும் மீட்டிங்கில் இருந்துட்டார். நானும் வந்து பார்த்திங்கன்னா சமையலில் பிஸி ஆனதில் காஃபி கொடுக்கவே மறந்துட்டேன் நான். டக்குன்னு ஒரு 2:30 மணிக்கு வந்து காஃபி போட்டு தரியான்னு கேட்டார். காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் மில்க்ல காஃபி குடித்தோம்னா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதே மாதிரி இருந்தது. எப்போதுமே அவர் தான் வந்து காஃபி போடுவார் ஆல்மண்ட் மில்க்ல. நான் கொஞ்ச நாளாவே காஃபி போடுறத விட்டுட்டேன். இன்னைக்கு நான் போட்டு குடுத்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. "இனிமேல் நீயே போடு, ரொம்ப நல்லா போடுற நீனுன்னு" சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள பெரியவங்க வந்து ஃப்ரெண்ட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க உள்ள. சின்னவங்க இன்னொரு ரூம்ல போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஆனோனே முகம், கை, கால் கழுவிட்டு வந்துட்டு, சாமிக்கு விளக்கேத்திட்டு, பூஜை முடிச்சுட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா? அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே நானு. ஆனா செம்ம டயர்டுங்க. நேத்தெல்லாம் தூக்கம் இல்லல்ல. இன்னைக்கு நினைக்கிறேன் சீக்கிரமா போய் படுத்துருவேன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.